ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வியாதிக்கு இந்த சர்க்கரை கொல்லி பவுட்ரு ஒரு பாக்கெட்டு வாங்குங்க. இந்த ஆவாரம்பூ பொடி வாங்குங்க. 2 டப்பா ஆவாரம்பூ பொடி, 1 டப்பா சர்க்கரை கொல்லி பொடி. டப்பாலையும் கிடைக்கும், பாக்கெட்லேயும் கிடைக்கும். வாங்கிட்டு 3 ஒன்றா கொட்டி இதில் கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு இந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பா, இந்த டப்பாலையோ பெரிய டப்பாலையோ எடுத்து வச்சுட்டு 2 வேளைக்கும் ரொம்ப இருந்தால் 3 வேளை, கம்மியாக இருந்துச்சுன்னா 2 வேளைக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ சாப்பாட்டுக்கு பின்னாடியோ, இல்லை விருந்து சாப்பாடு எங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அப்பையும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிப்பாட்டாதீங்க. உடனே அதை நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டாமல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு பிளட்டில் இருக்கிற அந்த சுகர் இறங்க ஆரம்பிக்கும். கிட்னி மித்த உறுப்புக்கள் நல்லாகும், அடியாகாமல் பாதுகாப்பாக இருக்கும். இதை போட்டுகிட்டே வந்தீங்கன்னா டாக்டரே உங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணையில் சுகர் டேப்லெட்டை குறைச்சிருவார். கொஞ்சம் காலம் ஆனோன்னா ஒரு 2 வருஷம் அப்படி ஆகையில் நீங்களே சுகர் மாத்திரை அப்படியே குறைச்சிக்கலாம். ஆனால் இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். ரெகுலராக எடுக்கையில் உங்களுக்கு இந்த சர்க்கரையோட தாக்கம் உடம்புல இருக்காது. கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.